வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி. சரியாக மார்ச் 29, 2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு போகவிருக்கிறார். இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குன்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடகராசி. கடகராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு கடகராசி. கடகராசி தாயுள்ளம் படைத்தவர்கள், எல்லோரையும் அரவணைச்சு போகக்கூடிய கடகராசி. ஆனால் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா மட்டும் உங்களால் மறக்கவே முடியாது. அந்த மனசில் அப்படியே தங்கி இருக்கும். இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 2.5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு லிமிட்டே கிடையாது. அப்படியே ஒட்டு துணி உடம்புல இல்லாமல் உருவிட்டு அடித்த மாதிரி சனி பகவானுடைய அஷ்டமத்து சனியினால் கொஞ்ச நஞ்ச துயரம் அப்படிங்கிறது போய் வேணாம், இந்த வாழ்க்கை, இந்த உயிரும் வேண்டாம், இந்த மண்ணிலேயே இருக்க வேணாம், நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் லட்சோப லட்சம் பேர்கள். அப்படிப்பட்ட அஷ்டம சனியுடைய தாக்குதல். இந்த அஷ்டம சனி 7.5 வருஷம் சனி பகவான் 7.5 சனியில் என்ன எஃபெக்ட் கொடுப்பாரோ அதை டேப்லெட் சைஸ் ஃபார்மேட்டில் அஷ்டம சனியில் கொடுத்துடுறாரு. இதுதான் பிரச்சனை. அஷ்டமத்து சனியில் அலைஞ்சு திரிஞ்சு அல்லோலப்பட்டு அடிபட்டு எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இதோ வருகிறது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனையும் பெற்று, ஏன் அதுக்கு மேலும் 10 மடங்கு மிகப்பெரிய உயரத்தில் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படிங்கிற அதிசயம் நடந்தே தீரும். அந்த நடக்கிறதுக்கான முன் உதாரணம் தான் இந்த 6 மாதம் இருக்குது. இப்போ செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். இந்த கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி இன்னும் முடியறதுக்கு 6 மாதம் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த 6 மாதம் கழிச்சு வரக்கூடிய சனி பயிற்சியுடைய பலன்கள் இப்போதுலேருந்தே அந்த சிக்னல் சிம்பாலிக்காக சில விஷயங்கள் நல்லதாக மாறிக்கொண்டு தான் இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்க போகிறோம்னா, கடகராசி என்பர்கள் பட்ட கஷ்டங்கள், 7.5 சனி அஷ்டம சனியினுடைய தாக்குதல்கள் எப்படி இருந்திருக்கு, இந்த அஷ்டம சனி தாக்குதலுக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சியினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன தீர்வு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். கடகராசி என்பவர்களுக்கு இதோட நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை. யார் யார் உங்களை கேவலமாக பேசினவங்க, உங்களை யார் யார் அவமரியாதை செஞ்சவங்க, உங்களை யார் யார் ரொம்ப கேவலமாக நடத்தினவங்க, அவங்க அத்துணை பேருக்கும் பதில் சொல்லும் காலம் இறைவன் கொடுக்க போகிறார். சத்தியமாக இது உண்டு. என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் அத்தனை கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி என்பது உண்டு. அந்த முற்றுப்புள்ளியானது இப்போ வரப்போகுது. இதுதான் உண்மை. இதோடைய ஆரம்ப கட்டமாக ஃபஸ்ட்டு அஷ்டம சனி விலகும் போது சிந்தனைகளில் மாற்றங்கள் வரும். நீங்கள் யோசிக்கிற விதம், நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் யோசிக்கிற நேரம் எல்லாமே சரியாக உட்காரும். அதுதான் விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு நேரம் மட்டும் சரியாக இல்லைன்னா தவறான எண்ணங்கள் தன்னாலேயே உள்ளே உட்காரும். ஒரு மனிதனுக்கு நேரம் சரியாக இருந்ததுன்னா சரியான எண்ணங்கள் கரெக்டான இடத்துல உட்காரும். இதுதான் உண்மை. இது விநாச காலே விபரீத புத்தி. அதே மாதிரி நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா சரியாக நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம யோசிக்கிறதே கரெக்டாக யோசிப்போம். இது சத்தியமான உண்மை. நீங்கள் கேட்டு பாருங்கள். யாருக்காவது 7.5 சனி அஷ்டம சனி நடக்குது. இப்போ இந்த அஷ்டம சனி 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய யோசனைகள், திங்கிங் எல்லாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, அந்த டிஃப்ரென்ஸு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுதான் விஷயம். இதோட சனிப்பயிற்சியுடைய பலனாக வெளிநாட்டில் நல்ல வேலை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அமையிறது, திருமண வாழ்க்கை, வெளிநாட்டில் நல்ல கல்வி கிடைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சே தீரும். ஸோ இதுதான் டைம் உங்களுக்கு.
ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாபு, ஃபாரின் மேரிட் லைஃபு, இதெல்லாம் வந்து அமைக்கணும்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த சனிப்பெயர்ச்சியின் காரணமாக இதனால் இந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள், திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் எவ்வளவோ கடினமாக முயற்சி செய்தும் நடக்காத விஷயங்கள் இப்போ இந்த மார்ச் 29, 2025க்கு அப்புறமா தன்னாலவே நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள், இந்த அஷ்டம சனி வருது, 7 சனி வருது, எந்த சனியாவது வருது வந்து நம்மளை தாக்கிட்டு போயிடுது. அந்த காலகட்டங்களும் முடிஞ்சிடுது. 7 சனி முடியுது, அஷ்டம சனி முடியுது. ஆனால் இந்த 7 சனியும் அஷ்டம சனியும் ஏற்படுத்தின தாக்கம், அந்த தாக்குதல்னால வரக்கூடிய எஃபெக்ட் அது இன்னும் முடியலையே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒருத்தருக்கு அஷ்டம சனி கடகராசியில் நடந்து கணவன் மனைவி உறவுக்குள்ள பரஸ்பரம் பிரிஞ்சிட்டாங்க. டைவர்ஸ் கேஸ் அளவுக்கு கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கு. இப்போ அஷ்டம சனி முடிய போகுது, ஆனால் பொண்டாட்டி திருப்பி சேர்ற மாதிரி இல்லையே. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அதிசயங்கள், மனைவியும் சரி கணவனும் சரி ஒன்றாக பேசி சேருவதற்கு உண்டான, பிள்ளைங்களோட திருப்பியும் மகிழ்ச்சியாக சேர்ந்து ஒரே குடும்பத்தான் வாழறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் 100% அமையும். இப்போது அஷ்டம சனியில் கடந்த 2.5 இயர்ஸாக அந்த ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன், நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும். எதுவுமே நடக்காது, கிடைக்காது, இது நமக்கு இல்லை, இது சரியாக வராது, ப்ராப்ளமாக தான் இருக்கும், பெரிய பிரச்சனை வரப்போகுது, இப்படிங்கிற மைண்ட் செட் மாறி பாசிட்டிவான திங்கிங் தன்னாலேயே உங்களுக்குள்ள வரும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா. அதே மாதிரி நீங்க சரியான வகையில் முயற்சிகள், எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதான் சார் உங்களுக்கு ரைட் டைம். கடகராசி என்பர்களுக்கு இதுதான் உங்களுடைய கோல்டன் எரா. இதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை விடாம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய 10% எஃபர்ட்டுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் கடகராசியுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயரப் போகிறார், பாக்யஸ்தானத்திற்கு. அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தோம், நெகட்டிவாக சில விஷயங்கள் இருக்கு, அதையும் பார்ப்போம். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பகலிரவு எல்லாம் சகஜம் தானே. முதல்ல தந்தைமார்களுக்கும் மகன்மார்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது வரும். அப்பா கூட பிரச்சனை வரும், லடாய் சண்டை வரும், பஞ்சாயத்து வரும். அப்பா கிட்ட விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் நீங்கள் கம்மியாயிட மாட்டீங்க, அமுங்கி போங்க. செகண்ட், உங்களுக்கு வேலை மாற்றங்கள், எதிர்பாராத விரும்பத்தகாத டிரான்ஸ்பர்ஸ் கண்டிப்பாக வரக்கூடும், அல்ல இடமாற்றங்கள் வரக்கூடும், விரும்பாத இடம் மாற்றங்கள். 2, 3, உங்கள் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சில குளறுபடிகளும் பிரச்சனைகளும், படிப்பு சம்பந்தப்பட்ட அவங்க நினைச்சதை படிக்க போக முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வர சாத்தியம் இருக்கு. 3, 4, எல்லாத்துக்கும் மேலே அடுத்த வாரம் எனக்கு வந்து ப்ரமோஷன் வரப்போகுது, எனக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒரு அப்ரிசியேஷன் வரப்போகுது, இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. அது கொஞ்சம் தள்ளி போகலாம், அது வராமல் இருக்காது, தள்ளி போகலாம். 4, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்க போகிறார். சனி பார்வை 11ஆம் வீட்டிற்கு வருவதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னதான் நீங்கள் அஷ்டம சனிலேருந்து வெளில வந்துட்டாலும் உங்களுக்கும் உங்களுடைய மேனேஜருக்கும் அந்த ஓல்டு வார், கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க, ஓல்டு வார் இஸ் அ கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க. அது மனசுக்குள்ள அப்படியே ஒரு சின்ன நூல் இழையா அது போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். 1. 2வது, உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை சனி பகவான் சமசப்தமமாக பார்ப்பதனால் அக்கா தம்பி அண்ணா தங்க ஃப்ரெண்ட்ஸு இது மூலியமா சில இடையூறுகளும் இடைஞ்சல்களும் வர முடியும். இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தாலும் கூட சுப கடன்களில் இருப்பீங்க. அதாவது டிவி வாங்கினேன், ஃபோன் வாங்கினேன், வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், இந்த சுப கடன்களில் சிக்கியிருப்பீங்க. அதே மாதிரி சில டிசீசஸ், கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களை பாதர் பண்ணிகிட்டே இருக்கு. மேஜர் டிசீஸ் வராது,
சில மைனராக டெம்பரரியாக இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த்தில், இதெல்லாம் நடக்கும். ஆக தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் முறையாக நீங்கள் கடகராசி என்பவர்கள் தவறாமல் அத்துணை பேரும் மார்ச் 29ஆம் தேதிக்குள்ள சனீஸ்வர பகவான் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரை தரிசனம் பண்ணி நலதீர்த்தத்தில் குளிச்சு ஒரு எள்ளு சாதம் விநியோகம் பண்ணி கருப்பு வஸ்திர ஆடைகளை தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பலன்கள், இன்னும் நல்ல பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாக. இந்த மந்திரத்தை 108 முறை தவறாமல் சொல்லணும். இது 2. மூன்றாவது, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்கள், சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவை தானமாகவோ இல்லை ஆடைகளை தானமாகவோ படிக்கிற புஸ்தகங்களை தானமாகவோ கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். இதுதான். அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டோம். இதை ஃபாலோ பண்ணுறது இது வரைக்கும் நம்பிக்கை இல்லை சார், எல்லாமே போயிடுச்சு சார் லைஃப்லங்கிறவங்க தயவு கூர்ந்து கமெண்ட் செக்ஷனுக்கும் வர வேண்டாம், எங்கள் வீடியோவையும் பார்க்க வேண்டாம். நம்பிக்கை உடையார் கண்டிப்பாக இகழ்ச்சி அடையார். நம்பினால் தெய்வம் உங்களுக்கு நம்புறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். பிரார்த்தனை என்பதை நம்பிக்கைக்குரியது, இறை சக்தி என்பது நம்பிக்கைக்குரியது. நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கும்போது நல்ல காலம் கூடி வரப்போகுது. அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் உயிரினும் மேலான கடகராசி என்பவர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த கடகராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இதை விட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார் என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் தான் இது முக்கியமான பதிவு. என்ன சார், என்ன பாவம் பண்ணணும் தெரியல, அவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்துச்சு, கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன். கடன் பிரச்சனை, வேலை இல்லை, நிறைய விபத்துகள், உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு என்னன்னா ஏமாற்றங்கள். வாழ்க்கையில நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், நான் இவர்கிட்ட ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட ஏமாந்துட்டேன், பணம் போயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில மிகப்பெரிய மன அழுத்தத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி கடந்த 2.5 ஆண்டுகளா. அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி பண்ணலாம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசின்னு அப்படின்னு ஜாதகம் பார்த்தாவே என்னன்னா அழாத குறையாக பார்க்கக்கூடியவர் தான் கடகராசி. அவ்வளவு ஒரு மன வருத்தம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் நல்லது பண்ணேன், அந்த அளவுக்கு நான் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கேன், என் குடும்பத்துக்காக நான் அனைத்தையும் இழந்திருக்கேன், நான் வாழ்ந்தா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், நான் அது மாதிரிலாம் இல்லை இப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், மனசுக்குள்ள வருத்தப்படக்கூடியவர் தான் கடகராசி. வெளில கூட சொல்ல முடியல சார் இதெல்லாம். ஏன்னா வெளில சொல்லி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுடைய மன வருத்தங்களுக்கு, மன வலிக்கு ஒரு நிவாரணமாக சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. பிரிவினை, தேவையில்லாத தொடர்புகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவறாத பழக்க வழக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், பிரிவினைகள், அதனால பிரிஞ்சு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம இருக்கு சார். அவ்வளவு சண்டை, அவ்வளவு பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு போராட்டமான காலமாயிடுச்சு கடந்த ஒரு 2.5 வருஷமானு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அந்த பிரச்சனைகளுக்கு இருந்து தீர்வு கொடுக்க போற அந்த சனி பகவான் பிரிந்த தம்பதியினர் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீண்ட நாளா திருமணமே ஆகல, நிறைய கடகராசியில இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது முக்கியமா கடகராசியில ஒருத்தர் பிறந்து அவங்க அம்மா தான், என் பையனுக்கு ஒண்ணு நல்லது நடக்கலையே, என் பொண்ணுக்கு ஒண்ணு நல்லது நடக்கலையே, என் பையனை மாதிரி நல்ல பையன் யாரும் கிடையாது, என் பொண்ணு மாதிரி நல்ல பையன் பொண்ணு எதுவும் கிடையாது, ஆனா இவங்களுக்கு கல்யாணமே ஆகல, வரலாம் தட்டி தட்டி போகுது,
ஏதோ ஒரு வகையில பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. வயசாயிட்டே போகுது. என் பையன்லாம் ஒரு காலகட்டத்தில் கல்யாணமே வேணான்னு சொல்றான். என் பொண்ணு அதுக்கு மேல ஒரு மன வழியில இருக்கா, விரக்தியில இருக்கா. ஏன்னா சில பேருக்குலாம் கல்யாணம் நின்று ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிடும். அது முக்கியமா பூச நட்சத்திர அன்பர்கள், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா கடந்த 2.5 ஆண்டுகள் நிச்சயதார்த்தம் நின்று போகுது, கல்யாணம் எல்லாம் புக் பண்ணி நின்று போகுது, இந்த பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்க போறாரு. நீங்க வெயிட் பண்ணது நல்லதுக்கே. 2.5 வருஷம் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வரன் கிடைத்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போறார். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, அந்தந்த வயதுல கிடைக்கக்கூடிய விஷயம் தான் பாக்கியம். நிறைய கடகராசி என்பது கடந்த ஒரு 2.5 வருஷமா நான் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு வரணும், வேலையில நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நான் 4 பேருக்கு சம்பாதிச்சு தானம் பண்ணணும். இதுல வார்த்தையை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நான் சம்பாதிச்சு 4 பேருக்கு தானம் பண்ணணும், நான் அப்படி இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளா வாழ்க்கை சிறப்பா இல்லை. நிறைய பிரச்சனைகள், ஆபீஸ்ல நிறைய தொந்தரவுகள், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க ஒரு வேலை செய்யல, கரெக்டா பண்ணல. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வேலையை விட்டு போற வரைக்கும் உங்க ஆபீஸ்ல அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசிகளுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலை இழந்து கஷ்டப்படுவோம் நிறைய பேர். என்னன்னா, நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஒரு வீடு வாங்கி வீடு லோன் கட்டிட்டு இருந்தீங்க, கார் வாங்கி கார் லோன் கட்டிட்டு இருந்தீங்க. எல்லாமே வேலை இழப்புனால நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல நல்ல வேலை கிடைச்சி திருப்பி எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து செய்ய போறார். அதே போல கடக ராசி என்பதற்கு நிறைய பேருக்கு வெளிநாடு போனோம். ஏன்னா அது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு சார், ஒரு எக்ஸாம் எதெல்லாம் பாஸ் பண்ண முடியல, ஒரு பணம் கட்டி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண நடக்கல, அதுல ஒரு ஏமாற்றம். சில பேர் வெளிநாடு வாய்ப்பு வந்து தவற விட்டவர்கள் நிறைய பேர் இருக்கு. இல்ல ஆபீஸ்ல உங்களுக்கு தவிர வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி. அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு கனடா, US, UK இந்த 3 கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரி ஓகே, இந்த 3 கண்ட்ரி அதிக வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய காலகட்டத்தில். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, வெற்றி உறுதி. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க, சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வெளிநாட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்போ நாட்டை விட்டு வெளில போகும் தெரியல, வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, முன்ன மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அது உங்களோட நேரம் தான். அங்கேயே நல்லா வாழக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருந்து கூட அது உங்களுடைய நேரம் தான். நேரம் சரியில்லை, அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நல்ல அங்கேயே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கேயே ஒரு PR வாங்கி செட்டில் ஆனா என்ன, இப்போ நம்மதான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வரும். முதல்ல அந்த நெகட்டிவிட்டி முதல்ல போகும். அந்த நெகட்டிவிட்டி போயிட்டாவே என்ன ஆகும்னா பாசிட்டிவிட்டி வந்துடும். பாசிட்டிவிட்டி வந்தோடனே உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்களை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு கொடுக்க போறார். அதே போல நிறைய கடகராசி என்பதற்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளா சந்திச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி, PCOD இந்த மாதிரி பிரச்சனைனால குழந்தை பேர் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் போனோம், நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிட்டோம், ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதான் பிரச்சனையே. ஏதாவது குறை இருந்தால் நம்ம பார்க்கலாம் சார், ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது ஒரு பித்திரு தோஷம் இருக்கலாம், மாத்திரு தோஷம் இருக்கலாம், ஒரு பிரசன்னம் மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் செய்யப்படுறாரு. அதே போல வீடு இழந்தவர்கள், வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன யோகம், வீடு வாங்குறதுக்கான யோகம். ஒரு வீடே வாங்க முடியல சார் சொன்னவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. முக்கியமா பாத்தீங்கன்னா இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிறைய கடகராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க.
சொத்துனால நிறைய பாதிப்பு அடைஞ்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பதற்கு சொத்து சம்பந்தமான இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஹோட்டல் தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியே இல்லை, நிறைய நஷ்டங்கள். ஏன்டா தொழில் பண்ண ஆரம்பிச்சோன்னு தெரியல சார், என் ஃப்ரெண்டெல்லாம் பண்ணா நல்லா போகுது, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்கள் கடகராசி என்பது. காரணம் நேரம் சரியில்லை உங்களுக்கு, அதனால உங்களுக்கு சரியா நடக்கல. உங்களுக்கு அறிவு இல்லையா? இல்லை, இருக்கு. திறமை இல்லையா? இருக்கு. எல்லாமே இருக்கு. அதே மாதிரிதான் நான் ஃபாலோ பண்ணேன் சார், எனக்கு மட்டும் தொழிலில் வெற்றி கிடைக்கல, தொழில நஷ்டத்தை சந்திச்சேன். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்ஸ்னால துரோகங்கள், ஏமாற்றங்கள், அதனால பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய, தொழிலில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள், நிறைய பேருக்கு சுகர், பிபி ஷூட்டப் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் 10 நாள் இருந்தவங்க நிறைய கடகராசி இருக்காங்க. சில பேருக்கு இல்லாம கூட இருக்கு. நல்லதுன்னு நினைச்சிக்கிங்க. நீங்க ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்க, அப்பா அம்மா புண்ணியம் பண்ணிக்கீங்கன்னு நினைச்சீங்க, இல்லை நீங்க பண்ண தெய்வ வழிபாடு உங்களை காப்பாத்திருக்குன்னு நினைச்சீங்க. உண்மையிலே அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. சில பேருக்கு அதையும் மீறி உடல் பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா உங்களுடைய கர்ம வினை காரணமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய நேரமா இருக்கு. எப்படி இருந்த போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நானும் ஆரோக்கியமா இருக்கேன், 4 விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த கடகராசி என்பதற்கு மிக விரைவில் வரப்போகுது. அதே போல கடகராசி என்பதற்கு நஷ்டம் நிறைய பட்டிருப்பீங்க. நான் அங்க இன்வெஸ்ட் பண்ணேன், இங்க இன்வெஸ்ட் பண்ணேன், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன், பணத்தை ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதே மாதிரி நான் ஒரு கம்பெனியில் போடலான்னு சொல்லிட்டு காசை போட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஷேர் மார்க்கெட்டு, ஒரு சீட்டு போட்டு பணம் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பணத்தை இழந்தவர்கள் கடகராசி என்பவர்கள். சார் அதெல்லாம் வந்துருமா சார்னா கண்டிப்பாக வரும். உங்களுடைய உழைப்பின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வரும். அதே இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாட்ரி டிக்கெட்டை தான் வாங்கி ட்ரை பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பது செய்யலாம். மொத்தத்துல அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் கடகராசி என்பது இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறா இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம், படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவத்து. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள், எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலேயே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன்.
ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலங்களே சொன்னோம், 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபர்ஸ்ட் பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த 3 கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடைகிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை, தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பெயர்ச்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா, நான் சொல்கிற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கடக ராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க, ரொம்ப அதிகமான பாசம் வைப்பீங்க. ஆனால் பாசம் வச்சுட்டு யாராவது சின்னதாக அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலோ, பாசம் வச்சு அவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ அல்லது ஏமாற்றம் செஞ்சிட்டாங்களோ உங்களால் தாங்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கி, ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகளில் நீங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரும். ஸோ அதிகமான பாசம், அதிகமான அக்கறை கொண்டு மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தும் கடகராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் கிட்டத்தட்ட கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுவது மீன ராசி. 9ஆம் இடம் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம். அப்போ 9ஆம் இடத்தில் செல்ல போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம்
உணர்த்திப்பாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கேளுங்க. ஸோ அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் இப்போ நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல, கோச்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும், ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து குறைஞ்சது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் ஒரு 60-70% நடந்திருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் 40% நடந்திருக்கலாம். அதே போல தான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களும் இந்த 2025 சனி பயிற்சி காலங்களில் 2027 வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள், எதிர்மறையான செயல்பாடுகள் என்பதையும் முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா கடந்த கால நிகழ்வுகள் சில விஷயத்தை பார்க்கணும். கடந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் இயக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எதுவுமே வெளிப்படையாக செய்ய முடியாத தன்மையில் மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ, பணம் கொடுத்து உதவுனீங்களோ, அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பணம் வாங்கியிருப்பாங்க, நீங்கள் பணம் கட்டணே உங்கள்கிட்ட முறைச்சி பேசியிருப்பாங்க. என்னடா அது நம்ம கொடுத்த காசை கேட்குறோம், அது கூட தரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஃபீலிங்கில் மனசுக்குள்ள வந்திருப்பீங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். நீங்கள் உண்மையாக பாசமாக அக்கறையாக யார்ட்டெல்லாம் பாசம் காட்டினீங்களோ உங்கள் குடும்ப உறவுகிட்ட, அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன, அந்த குடும்பங்கிறது நமக்கான குடும்பம் இல்லையா, நம்ம உண்மையாக இருந்து கூட நமக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று சொல்கிறத உங்கள் குழந்தைங்க ஒன்று செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாய்ப்புகள் வந்தும் அது தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க, நம்மளும் பல முயற்சிகள் எடுத்துட்டோம், பல வழிபாடு பண்ணிட்டோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, ஸோ குழந்தை வந்தாலுமே தங்க மாட்டேங்கி அப்படிங்கிற சூழ்நிலைலாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தியே வந்து செயல்படுத்த முடியாமல் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ப்ராப்பராக பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, இதை செஞ்சுருவோம், இதை செஞ்சு கரெக்டாக பிளான் பண்ணி இதை நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதை நடத்த விடாமல், உங்களை செய்ய விடாமல் பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு தெரியாத நபர்கள் கொடுத்து குழப்பிப்பாங்க. ஸோ அப்போ நிதானத்தன்மையில் செயல்படுத்தியிருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே போல் கடகராசியில் யாரெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ, பிஸ்னஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ, அவங்களுக்குமே தொழிலில் பலவிதமான தடைகள் இருக்கும். பிஸ்னஸை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்தில் பல பேருக்கு நடந்திருக்கும். பல பேர் போராடி அந்த பிஸ்னஸை தப்பியாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்க வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க. வேலையில் பிடிக்காத இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவர், திறமையாக ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் உங்கள் திறமைக்கு மதிப்பளிக்காமல் உங்களை பிடிக்காத ஒரு இடத்துல போய் உங்களை ஜாயின் பண்ண வச்சு, இந்த இடத்த நீங்கள் வேலையை பாரு, உனக்கு இதான் வேலை அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா, கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60% நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடந்தது என்று நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது நடந்தது ஓகே. இந்த 2025 எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா? அதற்கான பதில்களை கட்டாயமாக சொல்கிறேன். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படப்படுது. அப்போ நீங்கள் இவ்வளவு நாளாக பேசணும்னு என்னெல்லாம் நினச்சிருந்தீங்களோ, மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணீங்களோ, ஸோ அந்த விஷயத்தை இன்னும் வெளிப்படையாக பேசுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் உறுதியாக கொடுக்குறாங்க. அதே போல் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதார தடைகள் விலக போகுது. பொருளாதாரம் இனிமேல் கொடுத்த காசு திரும்ப வரும். அதே போல் உங்களுக்கு
பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பதவி உயர்வு மூலமாக பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசினர்களுக்கு ஏற்பட போகுது. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும். வீடு நல்ல வீடாக கட்டுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடாக கட்டுவீங்க. ஸோ இந்த செயல்பாடுகளில் உள்ள தடைகள் விலகும். அப்போ ஒரு தடை விலகிட்டாலும் என்ன ஆகும்? ஒரு மாற்றங்கள் உண்டு பார்த்தீங்களா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பார்த்தீங்களா. அப்போ வீடில் தங்கிடுவதற்கான வாய்ப்பு, புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்களுடைய சூழ்நிலையில் நல்லபடியாக செயல்பட போகுது. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இனிமே அந்த கவலையை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்க, என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என்ன மன வருத்தங்கள் வந்து வெளியே வந்து என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிட்டான், என் மேலே பாசம் காட்டுறான் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிங்களோ, என்ன விஷயத்தை பிளான் பண்ணி செய்ய நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக செய்வதற்கான அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு என்று சொல்ல முடியும். அதே போல் புதிய புதிய ஆடைகள் வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாசனை பொருட்கள், அதாவது சென்று போடுறதுலேருந்து எதுனாலும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்புகள் கிடைக்க போகுது. யாரெல்லாம் மளிகை கடை நடத்துகிறார்களோ, பலசரக்கு மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். கைராசியான டாக்டர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் கவலைகள்லாம் என்னென்ன இருந்துச்சோ ஸோ அது நீங்க போது மன வருத்தங்களும் உங்களுக்கு உறுதியாக நீங்க போகுது என்று பார்க்குறோம். இடங்கள் கட்டாயமாக வாங்குவீங்க. புதிய வேலையில் இடமாற்றக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. இதெல்லாம் கொடுக்காது சனி பகவான். அப்போ என்னென்ன விஷயத்தில் கவனம் கொடுக்காரு? சனி பகவான் 9ல் உட்கார்றாங்கிறது ஓகே, ஆனால் அவர் உட்கார்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு லாக் பண்ணுவார்ல. ஸோ அதில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை 3ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த இடங்கள் அப்போ 3, 6, 11 இந்த 3 அமைப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த 3 அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் மெயினாக எடுத்துக்கணும்னா, உங்களுடைய இளைய சகோதரர், மூத்த சகோதரர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து நிதானமாக பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாகாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள், வயது குறைவான நபர்கள் யாரும் வேலை பார்க்காங்க, இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வீண் வாதங்களை தவிர்த்துடுங்க. அவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா ஸோ முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணுங்கள். முடியும்னா டேக் அப்படின்னு சொல்லி உன் வேலையை நீப்பார், என் வேலையை நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுங்க. அவங்க போய் உட்காந்து பாடம் எடுக்க வேண்டாம், எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் யாராச்சும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க. நீங்கள் தான் இறக்க குணம் உள்ளவங்களாச்சே, உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த விஷயம் எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு கையெழுத்து தான், ஒரு சின்ன கையெழுத்து தான், ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் எனக்காண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் கையை எடுத்து கும்பிட்டுருக்கு. ஐயா சாமி இந்த ஆளையே ஆட்டைக்கே வரல, தயவு செய்ய என்னை விட்டுருங்க, நீங்கள் காட்டு கையெழுத்து தானே, நம்ம கையெழுத்து போட்டால் அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு நினச்சி மட்டும் தயவு செய்து நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த 2.5 வருடத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அது தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் போய் நான் பொறுப்புன்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்களையும் அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமேல் வாழ பாருங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்தது உறுதியாக போதும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக ஏற்பட போகுது. சனி பகவான் உங்களுக்கு குறைஞ்சது
ஒரு 80%, 85% ஒரு நல்ல மாற்றத்தை கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு. அப்போ உங்கள் சுய ஜாதகத்திலையும் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால், கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால், இந்த 85%, 80% முழுமையாக பெறுவீங்க. ஸோ அதில் ஏதாச்சும் சில பாதிப்புகள் இருக்குன்னா, ஸோ அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டோட்டல் எனர்ஜி ஆஃப் பவரை நீங்கள் பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில், சனி பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அதே போல் அம்மன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள். உறுதியாக இந்த சனி பயிற்சி காலங்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள், அதே போல் உறவுகளுக்குள் வருகின்ற சின்ன சின்ன தடைகளிலிருந்து விலகி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, ஓகே. இது வழிபாடு. நீங்கள் ஒரு தானமாக கொடுக்கலாம்னா என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அந்த ஃபங்க்ஷன் அப்போ கட்டாயமாக தண்ணீர் இலவசமாக கொடுங்க. ஃபங்க்ஷனில் இலவசமாக தண்ணீர் கொடுக்கலாம். அல்லது இந்த வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், ரோட்டோரமாக இருப்பாங்க, சாலையோரமாக, அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை உணவு, தண்ணி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா, சனி பகவானால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியான விஷயமா மாறி கடகராசி என்பவர்களுக்கு முழு மனதுடன் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சனி பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய கருத்து. அதே போல் உங்களுடைய சுய ஜாதக விஷயங்கள் ஏதேனும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். துல்லியமாக உங்களுடைய எதிர்கால பலன்களை கணித்து தர நான் காத்திருக்கிறேன். கால் பண்ணி எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் ஷூட்டிங்கில் இருப்பேன். அதே போல் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஜாதகம் பார்த்துருப்பேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புனா உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன். எப்பொழுதுனாலும் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பொன்னான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி 2025 கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை, இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படி தீர போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்கள் முதல்ல சொல்லணும்னா, நிறைய பறந்து விரிந்த மனசுன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும். பறந்து விரிந்த மனசு, ஒரு தாயை போல உபசரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, தாயை போல உபசரிக்கக்கூடிய மனப்பான்மை அவ்வளவு சீக்கிரமா யாருக்குமே வராது. ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு தாய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை பெறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருமே, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுமே அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கை உடையவர்கள் தான். அதே சமயம் லேடிஸா இருக்கிறாங்க இந்த கடகராசி அன்பர்கள்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. யாருமே இவர்களை எதுவுமே சொல்லிடக்கூடாது. அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவா தன்னுடைய ஒரு கேரக்டரையோ தன்னுடைய ஒரு வாழ்க்கையை பத்துமே யாருமே பேசிடக்கூடாது அப்படின்ற ரொம்ப கவனமோட செயல்படக்கூடியவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை, எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர முடியுமோ அந்த விதத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குது வாழ்க்கையில அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைகள் மூலமாக அதிகப்படியான அவமானங்கள், ஏமாற்றங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு இரவான ஒரு தூக்கமின்மை, அடுத்து நிம்மதியா ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளான இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025 அந்த மார்ச் மாதம் ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சி பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார் சனி பகவான்.
9ஆம் இடத்திற்கு செல்கிறார் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும். இந்த முன்னேற்றத்தின் மூலமாக நீங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் தேடணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த 2025 தொடக்கமாக பாத்தீங்கன்னா நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நான் ஜோதிட வகுப்புகள், அதாவது முதல் நிலை வகுப்புகள்ன்ற நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுல யோகா பயிற்சிகளும் சேர்ந்து நம்ம கிளப் பண்ணி பயிற்சிகள் கொடுக்க போறோம். எதுக்காக அந்த யோகா பயிற்சிகள் அப்படின்ற போது, ஜோதிடம்ன்றது ஒரு பிரபஞ்சத்தை தனக்குள் கொண்டு வந்து அந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளுடைய திறமைகள் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுதான் அந்த ஜோதிடம். அந்த ஜோதிடம், அந்த பிரபஞ்சம் நமக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத கத்துக்கிறதுக்கு அந்த யோகா ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு. யோகான்றது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிரேயர் இருந்தது, டெய்லி ஒரு தெய்வ வழிபாடு இருந்தது, டெய்லி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்தாங்க. ஆனா இன்றைய இந்த ஒரு அவசர உலகத்துல நம்மளால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம இருக்கிறோம். அந்த எந்த அளவுக்கு நம்ம சில பயிற்சிகளை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஜோதிட அறிவும், அதாவது ஜோதிட நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக தான் இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி நான் இந்த ஜோதிட வகுப்புகளை வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஆரம்பிக்க போறோம். இதுல கலந்துக்கணும், அதாவது இந்த ஜோதிட வகுப்புகளை நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் முதல்ல யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதின்றது பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஷ்டமாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி. அவர் 9ஆம் இடத்திற்கு பயணிக்கும் போது உங்களுக்கு தொழில்முறை முன்னேற்றங்கள், இது நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஒரு தொழிலை செஞ்சிருப்பீங்க, இது யாருமே செய்ய முடியாத ஒரு தொழிலெல்லாம் எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் நம்ம ஆரம்பிச்ச நேரம் கரெக்டா அஷ்டம சனியின் பொழுதுல ஆரம்பிச்சிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த சில விஷயங்களை செஞ்சோம். இது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கோம், அவமானங்களை கொடுத்திருக்கோம், அதிகப்படியான ஒரு கடன்களையும் கொடுத்திருக்கோம். இதுல இருந்தெல்லாம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2025 சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிரந்தர ஒரு முடிவு எடுப்பதற்கு, தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை பெறுவதற்கு, இதுல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க, இல்ல வெளியில சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதாவது அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா சில பேருக்கு கொலை மிரட்டல்கள் கூட வந்திருக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் காலகட்டத்துல நிறைய, அதாவது என்ன முயற்சிகள் பண்ணி நீங்க ஒரு சேவை செய்யணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு மேல இருக்கிறவங்க அதை செய்ய விடாம, உங்க பேரை வெளியில தெரிய விடாம, தலைமையகத்துக்கு தெரிய விடாம உங்களை அமைக்கி வச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகளை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்து சினி ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, மீடியால இருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் மூலமாக உங்களால அந்த வாய்ப்பை தக்க வச்சு கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும். அடுத்தடுத்து உங்களை மீறி அடுத்து கீழே வந்தவங்க எல்லாம் அந்த வாய்ப்பை தட்டி பறிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரம்லாம் உருவாகி இருந்திருக்கும். இந்த மாதிரியாக கடகராசி என்பர்கள் நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை நழுவ விட்ட ஒரு தருணம், வாய்ப்புகளே இல்லாமல் அதுல ஒரு தோல்வியை சந்தித்த தருணம்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடங்களாக தான் 2.5 வருடங்கள், அடுத்த 2.5 வருடங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள், வேலை சம்பந்தமான வாய்ப்புகள், உறவு முறை வாய்ப்புகள்,
இந்த வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் சொல்லிட்டேன். வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் வருது. கடந்த காலத்துல நீங்க என்ன பண்ணுனீங்க, என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க, என்னுடைய பெற்றோர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க சில வாய்ப்புகளை தட்டி கழிச்சீங்க. ஆனா அந்த குடும்பமும் அந்த பெற்றோர்களுமே உங்களை ஏமாற்றும் நபர்களாக, அதாவது உங்களுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க. அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்தது. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. 100% வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் உறவுமுறை முன்னேற்றங்கள், உறவுமுறைன்னு சொல்லும் போது குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு வருத்தம், அதாவது மன வருத்தம், மன உளைச்சல், குடும்பம் ரீதியாக சில பேர்லாம் கடகராசி என்பர்கள் இந்த நம்ம பொதுவான பலன்கள்ல இத சொல்லும் போது சில பேருக்கு தவறா தோணலாம். ஏன்னா நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த 2 வருடங்கள்ல வந்துருச்சு. ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நமக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவை கொடுக்குறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு பாசத்தை நோக்கி நகலும் போது அந்த மாதிரியான இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வருது. அந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேர் அவமானப்படுத்தப்பட்டீங்க, அசிங்கப்படுத்தப்பட்டீங்க. உங்களால உங்களுடைய வாழ்க்கையை ஜீரணிச்சுக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா எவ்வளவோ பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அசிங்கப்படுத்தப்பட்டீர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவாரணம், ஒரு நிவர்த்தி, ஒரு மருந்தாக தான் இந்த சனி பயிற்சி இருக்க போகுது. எங்க வலி இருக்கோ அங்க அந்த மருந்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு போட போறார். அதுதான் இந்த சனி பயிற்சி 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இப்ப குழந்தை இல்ல, குழந்தை பேரே இல்ல, திருமணம் ஆகி ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பேரே இல்ல அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வழி இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு அந்த சனி பகவான். அதுதான் எங்க வழி இருக்கோ அங்க ஒரு நிவாரணமாக ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த சனி பயிற்சி கொடுக்க போறார். திருமண தடைகள் இருக்கு, திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு அவமானங்கள், அசிங்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தடையை நீக்க போறார், தாமதத்தை நீக்க போறார். அங்க இருக்கக்கூடிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில 9:44 இரவு, அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது, டோட்டலாக கூட்டி பார்த்தாலும். ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார். நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலையும் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார். இதுதான் உண்மை. ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து அதில் ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார். அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம், நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும். அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை. அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ராசியை பிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் மாறும் பொழுது 6 ராசி கட்டத்தை பிடிப்பார், 6 ராசி கட்டத்தை விடுவார். எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் 6 ராசியை பிடிக்கிறார். எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம்,
துலாம், விருச்சிகம், மகரம் இந்த 6 ராசியை விடுவிக்கிறார். அப்போ இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார், இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கடக ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். கடக ராசிக்காரங்க, எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கு, அதுவும் விட்டுறலாமான்ங்கிற சூழ்நிலை தான் இருக்கேன். எல்லாமே போயிடுச்சு. குடும்பம், குழந்தை, மனைவி, கணவர், சொந்த பந்தம், தொழில், கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா எல்லாத்து மூலமாகவும் நான் துரோகத்தையும், எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அனுபவத்தையும், எல்லாத்து மூலமாகவும் நான் ஒரு அவமானங்களையும் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடகராசி. 2.5 வருஷமா இந்த கடகராசி நம்ம எத்தனை ஜாதகம் பார்த்தாச்சு. அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் வாழட்டுமா, எனக்கு வாழ்றதுக்கு உண்டான தகுதி இருக்கா, எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நடக்காதா, இப்படியே என் வாழ்க்கை போயிருமா. ஏன்னா அஷ்டம சனிங்கிறது ரொம்ப கடுமையான காலகட்டங்கள், ரொம்ப கடுமையான 7.5 வருடம் சனி பகவான் 7.5 வருஷம் செய்யக்கூடிய ஒரு கெடுதலை இந்த 2.5 வருஷத்துலேயே செஞ்சுட்டு போயிடுறார். பரிகாரம் பலன்கள் எதுவுமே வேலை செய்யாது. தசாபுத்தி வேலை செய்யல. நிறைய பேருக்கு நல்ல தசை நடந்துட்டு இருந்தாலுமே அவங்களுடைய கர்மா அதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ பரிகாரங்கள் செஞ்சாலும் பெரிய அளவுக்கு இது கிடையாது, நல்லது நடக்கலை. ஓரளவு தான் பிரச்சனையை தடுத்து தான் நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுத்துருக்கிறதே தவிர மீண்டும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம், விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே ஏப்ரல் மாதத்துலேருந்து சனி பகவான் உங்களை விடுவிக்க போகிறார். அதனால் சந்தோஷமாக இருங்க. கொஞ்சம் திருக்கணித முறைப்படி அப்படிங்கிறதுனாலையும் வாக்கிய முறை ஒரு சிலருக்கு பேசும் அப்படிங்கிறதுனால வாக்கியத்திலேருந்து மாற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாக்கியத்திலிருந்து மாறினதுக்கப்புறம் டோட்டலாக உங்களை ரிலீஃப் பண்ணிடுவார் சனி பகவான். அப்போ திருக்கணித முறைங்கும் பொழுது ஒரு 50% வெளியே விட்டுருவார். ஸோ இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது இந்த சனி பகவான் யார், உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி. அப்போது நல்ல திருமண வாய்ப்புகள், முதல்ல திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் புரிவதற்குண்டான ஒரு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு, மனை, சொத்து சுகங்கள் இதெல்லாம் நிறைய விட்டாச்சு. இனி மீண்டும் இழந்த சொத்துக்களையும், இழந்த பதவிகளையும், இழந்த வீடு, மனைகள் எல்லாத்தையும் வாங்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால, நிச்சயம் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீகம், பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்து, ஏன்னா 9ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் நேரடியாக உங்களுக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 3ஆம் வீட்டை பார்க்குறப்ப என்ன செய்வார், உங்கள் சொத்துக்காக உங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் சண்டை போடுவாங்க, உங்கள் கூட பிறந்தவங்களுடைய சண்டை நடக்கும். ஆனாலும் சொத்து பாகப்பிரிவினை பிரித்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா நேரடியாக சனி பகவான் அந்த இடத்த பார்க்கறதுனால சொத்து பிரச்சனைகள், இந்த சொத்து பிரச்சனை மூலமாக உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைகள் உங்கள் மூலமாக கூட ஆரம்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா 9ல் சனி இருக்கும்பொழுது கண்டிப்பாக பாக பிரிவினைகள் வரும். உயர்கல்வி சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குரு அமைவது அல்லது குருவினுடைய தேடல்கள் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதில் மாற்றம் இல்லை. 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, இந்த 6 ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரக ரீதியாக பெரிய எஃபர்ட் போட வேண்டாம். அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதன் வழியே செல்லும் பொழுது பாதிப்புகள் கொஞ்சம் கம்மி. இப்போ முதல்ல இந்த 6 ராசி கட்டத்துக்குள்ள உங்களுக்கு சூரியன் இருந்து விட்டால் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். யாரை நம்பியும் உங்களுடைய வாக்குகளை கொடுக்காதீங்க. நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், நான் இதை பண்ணித்தரேன் அப்படிங்கிற எந்த ஒரு வாக்கும் கொடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் யாரை நம்பியும் போடக்கூடாது. போட்டீங்க நீங்கள் தான் அதுக்கு மறுபடியும் பொறுப்பேற்று பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ள பேச்சால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பாருங்க, இந்த 6 ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் புதன் இருந்தால் உங்கள் தைரியம் கொஞ்சம் குறையும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை அசைச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும். உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அடையாளங்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது எல்லாமே தொலைந்து போகிறதுக்கு உண்டானதோ அல்லது பழுதாகி அதை நீக்கம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளோ இருக்கும்.
உங்களுடைய அத்தாரிட்டியை வச்சிருக்கக்கூடிய பத்திரங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க. விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத விரைய செலவுகளையும் கொடுக்கும். பயணங்கள், தேவையே இல்லாத பயணங்கள், அலைச்சல் இதெல்லாமே கொடுத்துருவார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மாமனார், உங்களுடைய கூட பிறந்தவங்க. இப்போ இந்த காலகட்டங்கள் இவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும். அப்போ அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசி கட்டத்திலிருந்து நீங்கள் எண்ணிட்டு வரும்பொழுதே தெரியும் 9ஆம் இடத்துல சனியோட ராகு இருக்கிறார். அப்போது சனியோட ராகு இருக்கக்கூடிய காலத்தில் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் ராகு வரும் பொழுது பெரிய பெரிய ஆசைகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் பண்ணிடுவார். அப்போ பெருசாக யாராவது வந்து உங்களுக்கு நான் இது பண்ணித்தரேன், உனக்கு வெளிநாடு வேலை வாங்கி தரேன், வெளியூர் வேலை வாங்கி தரேன், எனக்கு இந்த பணம் கொடு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கொடுக்க வேண்டாம். பிரச்சனைகள் தான். அது பணம் கொடுத்து ஏமாறுறது தான். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பாருங்க, உங்கள் ஜாதகத்துக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்கள் உடம்பினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க. உங்கள் அம்மாவனுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ, மனசு சரியில்லாமல் போகிறதோ, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ, வீடு மனைகள் இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகளும், அதில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், ஒரு வண்டி, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வண்டி மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்துரும். பெரிய லாபங்கள் கிடைக்காது, ஓரளவு லாபத்தை கொடுக்கும். இருப்பினும் ஏதாவது ஒரு வழியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். பெரிய பெரிய ஆசைகள். அதே போல் 11ஆம் இடம் அப்படிங்கிறது தன் மனையை விட்டு பிறர் மனையை தேடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சுக்கிரன் அங்கே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது தேவையில்லாத ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அதெல்லாமே காட்டி கொடுத்து பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள், பெரிய ஆசைகளை வைக்க வேண்டாம். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் இந்த 6 ராசி கட்டத்தில் மாட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள்னால பிரச்சனை, குழந்தைகளுடைய படிப்பு தடைப்படுறது, அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொண்டாந்து நிறுத்துறது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ தொழிலில் ஒரு முடக்கங்கள், பெருசாக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கனால அது பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுறாதீங்க, பெருசாக லாபம் வரல. பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்தில் செவ்வாய் மாட்டி விட்டால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்காதீங்க. அந்த இடத்த சனி பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் சனி நேர் பகை கிரகங்கள். அப்போ அந்த இடத்த செவ்வாயை சனி பார்த்தாருன்னா அப்படியே திருப்பி போட்டு போயிட்டே இருப்பார். அதாவது என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டார். அந்த விஷயத்தை நமக்கு தரைமட்டமாக்கிடுவார். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது கர்மாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, கர்மா நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியாரை சொல்கிறதுனால மாமியார் கூட ஏதாவது வம்பு வழக்குகள், அல்லது மாமியாருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், அவர்களுக்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க, உங்கள் ராசிக்கு குரு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த குரு இந்த 6 ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொடரும். வேலையில பிரச்சனை, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை, மேல் அதிகாரிகள் மூலமாக பிரச்சனை, நிம்மதியை வேலை செய்யவே முடியல, ஒரு பணிமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது போட்டி தேர்வு, 6ஆம் இடங்கிறது சித்தி. அப்போ குரு இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் போட்டி தேர்வு எழுதி பெரிய மார்க் வாங்க முடியாது, எதிர்பார்த்த மார்க், எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. சித்தி மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கோளாறுகளோ, சித்தி மூலமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வர்றது, பிரச்சனைகள் வர்றது, அல்ல அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள், அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ அவரே 9ஆம் அதிபதியின் குரு ஆகிறதுனால பூர்வீகம் சார்ந்த சொத்துல பிரச்சனைகளை கொடுக்கறது, அப்பா மூலமாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போகிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு லாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ குருவுக்குண்டான வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அந்த குருவினுடைய தோஷம் கொஞ்சம் விலகும். அடுத்தது பாருங்க, இந்த கடகராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கடத்தில் எங்கிருந்தாலும் திருமண வரன் எதிர்பார்த்தபடி கிடைக்காது. கொஞ்சம் கண்டங்கள் நிறைந்த காலகட்டங்களாக நம்ம எடுத்துக்கலாம். திடீர் பணவரவு, திடீர் ஏமாற்றங்கள் இதெல்லாமே உண்டு. பார்ட்னர், நண்பர்கள் இவர்களுக்குள்ளாமே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். செய்யக்கூடிய பரிகாரங்கள் பெருசாக பலிதம் ஆகாது. சனி பகவான் இந்த 6 ராசி கடத்தில் சிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம், இடமாற்றம் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோதான் வழிபாடுகள் செஞ்சாலும் அந்த வழிபாடுகளுக்கு உண்டான பலன் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும்.
அதையும் நம்ம தசாபுத்திப்படி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, இப்படி நம்ம ஒவ்வொரு கட்டங்களாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக சனி பகவான் 9ல் இருக்கும் பொழுது தந்தை பூர்வீகம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. கடகராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் பெருசாக காட்டுது. அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் குரு சிக்கிட்டா கொஞ்சம் பின்னாடி இருந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் வரும். பொதுவான ஒரு பலனில் லாபங்கள் வரும். அதே போல் ஓரளவுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா படிப்பு ரொம்ப மந்தமாக இருந்திருக்கும், படிப்பு ரொம்ப தடையாக இருக்கும், ஏதாவது ஒரு மனக்கோளாறுகளால் எதிர்பார்த்த மார்க்கெல்லாம் வராமல் இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மார்க் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி சார்ந்த துறை, உயர்கல்வி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு உண்டான வேலைகள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே கேரண்டியாக கிடைக்கும். அடுத்தது விவசாய தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல விளைச்சல், ஓரளவு விளைச்சல், இந்த அஷ்டம சனியில் இருந்ததை விட ஓரளவு விளைச்சல் எடுக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் அந்த இடத்துல சனி ராகுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சனி ராகுவாக ஒரு போராட்டமோ, ஒரு விஷம் சார்ந்த விஷக்கொல்லி, இந்த மாதிரிலாம் நம்ம பூச்சி மருந்துகள் இது சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ், நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மக்கள் கூட்டம் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ், புதிய புதிய வாய்ப்புகள், புதிய பட வாய்ப்புகள், பெரிய பெரிய பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி வைங்க. அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்கறதுக்கு விருப்பமாக இருந்தாலும் இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் அப்படிங்கிறது நான் நேரடியாகவே கூப்பிட்டு பேசக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி. தசாபுத்திப்படி பார்த்துட்டு அஷ்டம சனி முடியக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். 3 மாதத்திற்கு முன்னாடி இந்த பதிவு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்பவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்து கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.